Hello everyone, welcome to SAP Simplify. நான் விஜய் பிரபாகரன் சங்கர். லாஸ்ட் வீடியோல நாம சோர்ஸ் டு பே ப்ராசஸ்னா என்ன, அதுல அசோசியேட் ஆயிருக்க SAP மாடியூல்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல நாம லீட் டு கேஷ் ப்ராசஸ் பத்தி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ லீட் டு கேஷ் ப்ராசஸ்னா என்ன, அதுல என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்கு அப்படிங்கிறத ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்க்கலாம். லெட்ஸ் பிகின். ஸோ நம்ம சேம் கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனியை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அவங்க புது கார் விடலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தேவையான ஒர்க் ஃபோர்ஸ் ரிசோர்ஸஸ் வந்து சாட்டிஸ்ஃபேக்டரி சொல்யூஷன்ஸ் யூஸ் பண்ணி ஹையர் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ அவங்களுக்கு தேவையான கூட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸும் சோர்ஸ் டு பே ப்ராசஸ் யூஸ் பண்ணி எல்லா கூட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸும் வச்சு காருக்கு மேனுஃபேக்சர் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த நியூ கார் வந்து பீப்புளுக்கு வந்து செல் பண்ணணும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பீப்புளுக்கு வந்து தெரியணும்ல. ஓகே, இந்த மாரி வந்து இந்த கம்பெனில புதுசா ஒரு கார் வரப்போகுது. அந்த கார்ல இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. இது வந்து இந்த மாடலோட அப்கிரேட் மாடல். ஸோ அந்த மாரி வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. எந்த மாரிலாம் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க? டிவில ஆட் போடுவாங்க. YouTubeல ஆட் வரும். அதுக்கப்புறம் வந்து மால்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, அந்த காரோட மாடல் அந்த காரவே வந்து ஆ ஷோகேசிங்கா வச்சிருப்பாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, ஐபிஎல்ல கூட டாட்டாவோட நியூ கார் வந்து ஷோகேசிங்கா வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாரி மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. அப்பதான் வந்து ஓகே, மக்களுக்கு வந்து தெரியும். இந்த மாரி வந்து ஒரு நியூ கார் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மார்க்கெட்டிங் வந்து பண்ணுவாங்க. மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் இருக்கு. அப்படி மார்க்கெட்டிங் பண்ணும்போதே என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கார வந்து மா அ மா மால் மாதிரியான பிளேஸஸ்ல ஷோகேசிங்காக வச்சிருக்கும்போது, பீப்பிள் போய் பார்ப்பாங்க. ஓகே, ஓகே, இந்த காரோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்க்கும்போது, அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு இன்னும் இந்த கார பத்தின மோர் டீட்டெயில்ஸ் வேணும்னா, ஆ இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கன்னு ஒண்ணு அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் குடுப்பாங்க. இல்லன்னா நம்மளோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் வந்து வாங்கி வச்சுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து என்னன்னு சொல்லுவோம்னா, கஸ்டமர் என்கேஜ்மென்ட். எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுவாங்க. அதோட இருக்க ஃபெசிலிட்டீஸ், அதோட பிரைஸ் என்ன, அதுக்கு ஏதாவது ஆஃபர் இருந்தா ஆஃபர் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. அப்படி சொல்லி முடிக்கும்போது, இந்த கஸ்டமர் போய் கேட்கறாங்கல்ல அந்த இன்ஃபர்மேஷன்ஸ், அவங்களோட இன்ஃபர்மேஷனும் வாங்கி வச்சுப்பாங்க. ஸோ ஒன்ஸ் வாங்கி வச்சுட்டு, ஸோ ஒரு ஒரு 1 வீக் ஆர் 2 வீக்ஸ்க்கு அப்புறம் இவங்க வந்து கால் பண்ணுவாங்க. மார்க்கெட்டிங் டீம்க்கு வந்து கால் பண்ணி, "நீங்க அன்னைக்கு வந்து செக் பண்ணீங்களே, ஆல் ஓகேவா? உங்களுக்கு வந்து ஆ ஆ இந்த கார் வாங்குறதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா?" ஸோ அந்த மாரி வந்து அவங்க வந்து கால் பண்ணி வந்து கேட்பாங்க. ஓகே, அவங்க ஸ்டில் வந்து இன்ட்ரஸ்டடா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க வந்து கன்டினியூஸா கால் பண்ணிட்டு ஸ்டில் அவங்க வந்து வில்லிங்கா இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து கால் பண்ணி கேட்பாங்க. இந்த மாரி சப்போஸ் ஏதாவது நியூ ஆஃபர்ஸ் கூட குடுப்பாங்க. ஸோ அத வந்து என்னன்னு சொல்லணும், மார்க்கெட்டிங் டீம் அப்ரோச்சஸ் கஸ்டமர். ஓகேங்களா? ஸோ அந்த நியூ டீட்டெயில்ஸ் வச்சு கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க, ஓகே, ஆ இன்னும் கொஞ்சம் அந்த கார பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்ஸ்லாம் போயிட்டு செக் பண்ணுவாங்க. வெப்சைட்ல செக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச டீலர்ஸ் கிட்ட போய் கேட்பாங்க. மேபி அந்த கார யாராவது ஆல்ரெடி வச்சிருந்தாங்களோ, இல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வேற யாராவது அந்த கம்பெனில கார் வச்சிருந்தாங்களோ, அந்த கார பத்தி நெறைய தெரிஞ்சுக்க ஆசைப்படுவாங்க. ஓகே. ஸோ ஒன்ஸ் வந்து ஓகே, அவங்களுக்கு அந்த கார் புடிச்சிருக்குன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க கிட்ட வந்து அ கோட் கேட்பாங்க. ஓகே, இந்த காரோட பிரைஸ் எவ்வளோ வரும்? என்னென்ன சர்வீசஸ்க்கு எவ்வளோ பிரைஸு? அதே மாரி வாரண்டி எவ்வளோ தருவீங்க? அந்த மாரி வந்து ஒரு ரஃப்பா ஒரு கோட் குடுங்க அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அ ஒன்ஸ் கோட் வந்தோனே, கஸ்டமர் என்ன சொல்லுவாங்க, ஓகே, ஆ இது வந்து ஓகேவா? ஸ்டில் ஆர் இல்ல வேற ஏதாவது ஆஃபர்ஸ் ஏதாவது குடுப்பீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நெகோஷியேட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட்டு கோட்ஸ் வந்து குடுப்பாங்க. கோட் கஸ்டமர். ஸோ அவங்க வெரிஃபை பண்ணிட்டு நெகோஷியேட் பண்ணுவாங்க. அண்ட் ஃபைனலா கோட்ட வந்து அக்செப்ட் பண்ணிருவாங்க. அவங்களுக்கு ஓகே தான். ஓகேங்களா? கோட் அக்செப்ட் பண்ணிட்டு ஆர்டர் பண்ணுவாங்க.
ஸோ ஒன்ஸ் கார் வந்து ஆர்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸோ டீலர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த கார வந்து சப்போஸ் ஷோரூம்ல இருந்தா அப்பயே தருவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் எப்படி இருக்கும்னா, 3 டூ சாரி 2 டூ 3 மந்த்ஸ் வந்து டைம் எடுத்துப்பாங்க. அந்த கார் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு, லாஜிஸ்டிக்ஸ் வழியா அந்த கார வந்து கஸ்டமரோட லொகேஷன் கொண்டு வரதுக்கு. ஸோ 2 டூ 3 மந்த்ஸ் எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கார் வந்து டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ இங்க வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காக கார் எடுத்துட்டோம். பட் ஆக்சுவலா எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ப்ராசஸ் இந்த மாரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பைக் வாங்க போறீங்கனாலும் சேம் இதே மாரி மார்க்கெட்டிங் இருக்கும். ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்க கோட் கேட்பீங்க. அத பேஸ் பண்ணி நெகோஷியேஷன்ஸ் நடக்கும். அண்ட் ஃபைனலா ப்ராடக்ட் தருவாங்க. அதே மாரி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்ப Netflix அந்த மாரி ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கீங்கன்னா, அதுக்கும் இதே தான். Netflix சப்போஸ் நீங்க நியூ கஸ்டமரா இருந்தீங்கன்னா, Netflix என்ன பண்ணுவாங்க, அவங்க மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட்டு ஓகே எப்படி கஸ்டமரோட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்றது பார்க்கறதுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. அத பேஸ் பண்ணி நியூ நியூ ஆஃபர்ஸ் குடுப்பாங்க. அந்த ஆஃபர்ஸ் வந்து புடிச்சிருந்தா நியூ கஸ்டமர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட்ஸ்க்கும் இது பொருந்தும், சர்வீசஸ்க்கும் பொருந்தும், சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்க்கும் பொருந்தும். ஓகே. ஸோ ஆர்டர்ஸ் வந்து என்னென்ன டைப்ல இருக்கும்? ப்ராடக்ட்ஸ், ப்ராடக்ட் பேஸ்ட் ஆர்டர், சர்வீஸ் பேஸ்ட் ஆர்டர் அண்ட் ஃபைனலி சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் ஆர்டர். பட் எல்லாத்துக்கும் ப்ராசஸ் ஒரே மாரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? ப்ராடக்ட்னா டெலிவர் பண்ணுவாங்க. சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒன்ஸ் ப்ராடக்ட் வந்து டெலிவர் பண்ணதுக்கப்புறம் கஸ்டமருக்கு வந்து இன்வாய்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இன்வாய்ஸ பேஸ் பண்ணி ஓகே அவங்களுக்கு ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு, ஆல் ஓகே அப்படின்னா, அவங்க வந்து பே பண்ணிக்குவாங்க. இதே சப்ஸ்கிரிப்ஷன்னா, மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன்னா மந்த்லி பில்லிங் சர்வீசஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து லீட் டூ கேஷ் ப்ராசஸ். ஸோ ஒரு ப்ராடக்ட் வந்து அவங்க லான்ச் பண்ண போறாங்கன்னா, கண்டிப்பா மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. கஸ்டமர் என்கேஜ்மென்ட் ப்ரோகிராம்ஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ் கோட் கேட்பாங்க. அப்புறம் நெகோஷியேஷன்ஸ் நடக்கும். ஃபைனலா அவங்களுக்கு கஸ்டமருக்கு வந்து அந்த ப்ராடக்ட் புடிச்சிருக்கு. அவங்க குடுத்துருக்க ஆஃபர் கோட் வந்து புடிச்சிருக்குன்னா, ஆர்டர் பண்ணுவாங்க. அப்புறம் கம்பெனிஸ் வந்து அந்த ப்ராடக்ட்ஸ டெலிவர் பண்ணுவாங்க. அண்ட் ஃபைனலி பேமெண்ட்ஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இத வந்து நம்ம இப்ப ஸ்டேஜஸா பிரிக்கலாம். என்னென்ன ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, அட்ராக்ட், ஸோ அட்ராக்ட் கீழ மார்க்கெட்டிங், கஸ்டமர் என்கேஜ்மென்ட் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபர். ஆஃபர்ல தான் வந்து லீட் கிரியேட் பண்ணுவாங்க. மார்க்கெட்டிங் டீம் வந்து கஸ்டமர கான்டாக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த கஸ்டமர் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபைனலா வந்து கோட் கேட்பாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து அவங்க கோட் வந்து வாங்குறது எல்லாமே பார்ட் ஆஃப் செல் ப்ராசஸ். ஸோ கோட் வந்து மார்க்கெட்டிங் டீம் வந்து கஸ்டமர் குடுப்பாங்க. தென் நெகோஷியேஷன்ஸ் நடக்கும். ஃபைனலா கோட் அக்செப்ட் பண்ணிட்டு ஆர்டர் பண்ணிடுவாங்க. ஓகே. அண்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் ஆர்டர் இருக்கு. ப்ராடக்ட் பேஸ்ட், சர்வீஸ் பேஸ்ட், சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் ஆர்டர்ஸ். ஸோ ஒன்ஸ் கஸ்டமர் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம், அவங்க என்ன பண்ணுவாங்க? ப்ராடக்ட் வந்து டெலிவர் பண்ணுவாங்க. ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. ஃபுல்ஃபில்மென்ட். ஓகே. ஸோ இதுல இருந்து என்ன இருக்கும்? ப்ராடக்ட்னா டெலிவர், சர்வீஸ்னா சர்வீஸ் பிளான் பண்ணி ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆல்சோ சப்ஸ்கிரிப்ஷன்னா எப்போ அவங்க பே பண்றாங்களோ, இல்ல எப்போ வந்து அந்த கோட் அக்செப்ட் பண்றாங்களோ, அப்ப வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ ஃபைனலா என்ன பண்ணுவாங்க? ஃபைனலா வந்து பேமெண்ட். பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கலெக்ட். ஸோ பேஸ்ட் ஆன் த இன்வாய்ஸ், கஸ்டமர் வில் பே. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து லீட் டூ கேஷ் ப்ராசஸ். உங்களுக்கு இப்போ
இந்த எக்ஸாம்பிள் வச்சு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்க்கலாம்னா, இதுல என்னென்ன எஸ்ஏபி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அசோசியேட் ஆயிருக்கு. லீட் டு கேஷ் ப்ராசஸ் வந்து பெரிய ப்ராசஸ். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் சப் ப்ராசஸ் இருக்கு. 5 to 6 சப் ப்ராசஸ் இருக்கு. அந்த சப் ப்ராசஸ்ல என்னன்னு டீட்டெயில்டா நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். ஓகே. ஆல்சோ லாஸ்ட் வீடியோல நம்ம சோர்ஸ் டு பே பத்தி போட்டிருக்கோம். அதோட டிஸ்கிரிப்ஷனும் லிங்க்ல குடுத்துருக்கேன். அதோட கன்டினியூஷன் தான் லீட் டு கேஷ் ப்ராசஸ். ஸோ நீங்க இன்னும் அந்த வீடியோ இன்னும் பார்க்கலன்னா, கண்டிப்பா அதையும் செக் பண்ணுங்க. தேங்க் யூ. தேங்க் யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே. ஆல்சோ உங்களுக்கு இப்ப ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குன்னா, கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. கண்டிப்பா அத நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ. பை. See you in the next video.